ஆக்சுவலா ஸ்மார்ட் டிவி செலக்ட் பண்றதே ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் தான். அதனால தான் இந்த வீடியோல 6 ஸ்மார்ட் டிவிஸ் பத்தி சொல்ல போறேன். அண்ட் அதுல 3 ஸ்மார்ட் டிவி பிரீமியம் மினி எல்இடி ஸ்மார்ட் டிவி அண்ட் இன்னொரு 3 ஸ்மார்ட் டிவிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் மினி எல்இடி ஸ்மார்ட் டிவிஸ். என்ட்ரி லெவல் மினி எல்இடிஸ் பாத்தீங்கன்னா உங்க அரௌண்ட் 50,000 to 60,000 வரும். பிரீமியம் மினி எல்இடி டிவிஸ்லாம் வந்து கண்டிப்பா 80,000ல இருந்து உங்களுக்கு 1 lakh அரௌண்ட் அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி லெவல் மினி எல்இடி டிவிஸ் வந்து பார்க்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைசன்ஸோட E8s மாடல். சோ இந்த மாடல் வந்து உண்மையிலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் டிவின்னு சொல்லலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. இது வந்து இப்போ இந்த அமேசான் கிரேட் ஃப்ரீடம் சேல்ல பாத்தீங்கன்னா 57,990க்கு பிரைஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அமேசான்ல 3,500 கூப்பன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இந்த டிவில உங்களுக்கு 1200 nits ஆஃப் பிரைட்னஸ் வரும். அண்ட் டிம்மிங் ஜோன் பாத்தீங்கன்னா 360 ஜோன்ஸ் இருக்கு. அண்ட் இதுல ட்ரூ மினி எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் VA பேனல் வருது. அண்ட் 40 வாட்ஸ்க்கான அவுட்புட் இருக்கு. அண்ட் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் 144 ஹெர்ட்ஸ்க்கான நேட்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் கேமிங்காக பாத்தீங்கன்னா HDMI 2.1 அந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து வருது. சோ இந்த டிவி போத் கேமிங் அண்ட் பிக்சர் குவாலிட்டி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். பட் ஹைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வாரண்டி நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த பின்கோட்லாம் போட்டு கஸ்டமர் அந்த வாரண்டி சப்போர்ட் இருக்கான்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து Xiaomi S சீரிஸ்க்கான மினி எல்இடி டிவி. சோ இந்த ஸ்மார்ட் டிவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 308 டிம்மிங் ஜோன்ஸ் வருது. அண்ட் இதுலயும் 1200 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் வருது. சோ பிரைட்னஸும் வந்து நல்லாவே வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிம்மிங் ஜோன்ஸ் ஹையரா இருக்கனால உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டும் வந்து கிடைக்கும். பட் இந்த Xiaomiல ஹைசன்ஸுக்கும் Xiaomiக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இதுல நேட்டிவ் வந்து 60 ஹெர்ட்ஸ் பேனல் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இதுல 2GB RAM தான் வந்து வரும். 34 வாட்ஸ் குவாட் ஸ்பீக்கர் வருது. அண்ட் HDMI 2.0 சப்போர்ட் தான் வருது. இது வந்து கேமிங்க்கு அந்த அளவுக்கு வந்து பெஸ்டா இருக்காது. ஏன்னா இதுல நேட்டிவே 60 ஹெர்ட்ஸ் தான். சாஃப்ட்வேர் மூலமா வேணா அவங்க 120 ஹெர்ட்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. பட் நேட்டிவ் 144 ஹெர்ட்ஸ் இருந்ததுன்னா கேமிங்க்கு பெஸ்டா இருக்கும். சோ இதுல ஒன்லி பிக்சர் குவாலிட்டி தான் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா Xiaomi S சீரிஸ் மினி எல்இடி டிவிக்கு போலாம். சோ இந்த ஸ்மார்ட் டிவி 52,999க்கு அமேசான் கிரேட் ஃப்ரீடம் சேல்ல வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா லூமியோட விஷன் 9 2026 எடிஷன். ஏன்னா 2026 எடிஷன் வாங்குங்க. ஓல்டு மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் வேற இருக்கும். இப்போ நியூ மாடல்ல தான் பாத்தீங்கன்னா பேனல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இதுல 144 ஹெர்ட்ஸ்க்கான நேட்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. அது மட்டும் இல்லாம HDMI 2.1 4K 144 ஹெர்ட்ஸ் கேமிங்க்கு எல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். அண்ட் ஸ்பீக்கர் வைஸ் பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் எக்ஸா டிரைவர் 2.2 டால்பி அட்மாஸ் சப்போர்ட் அதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல பிரைட்னஸ் லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. 800 nits ஆஃப் பிரைட்னஸ் தான் வரும். மத்த ரெண்டு டிவி ஹைசன்ஸ் Xiaomi ரெண்டுத்துலயுமே 1200 nits வரும். பட் இதுல 800 nits தான் வரும். அண்ட் அதே மாதிரி டிம்மிங் ஜோனும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கம்மி 128 ஜோன் தான். மொத்தத்துல இந்த 3 என்ட்ரி லெவல் மினி எல்இடி ஸ்மார்ட் டிவிஸ்ல பிக்சர் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைசன்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் Xiaomi, அதுக்கப்புறமா லூமியோ விஷன் 9 வந்து சொல்லுவேன். அண்ட் இதுவே கேமிங் அப்படி பாத்தீங்கன்னா சோ அதுலயும் பாத்தீங்கன்னா ஹைசன்ஸோட அந்த E8s மாடல், அதுக்கப்புறம் லூமியோ விஷன் 9, அதுக்கப்புறம் Xiaomiயோட S சீரிஸ் மினி எல்இடி டிவி. என்ட்ரி லெவல் மினி எல்இடில இதெல்லாமே வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அண்ட் அடுத்து இப்ப பிரீமியம் செக்மெண்ட் மினி எல்இடி டிவிஸ்க்கு வந்து போவோம். சோ ஆல்ரெடி நீங்க நிறைய மினி எல்இடிஸ் வந்து பார்த்திருப்பீங்க. 50,000 அரௌண்ட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திருப்பீங்க. பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிம்மிங் ஜோன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். நம்பர் ஆஃப் டிம்மிங் ஜோன்ஸ் கம்மியா இருக்குன்னும் போது கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த மினி எல்இடி அதோட சைஸ் பெருசா இருக்கும். சோ அது சைஸ் பெருசா அதனாலதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிம்மிங் ஜோன்ஸ் வந்து கம்மியாகுது. சோ நம்பர் ஆஃப் டிம்மிங் ஜோன்ஸ் கம்மியா இருந்தா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து அது பெஸ்டா வந்து இருக்காது. அதாவது பெஸ்ட் டைனாமிக் ரேஞ்ச் கிடைக்காது. கான்ட்ராஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதாவது பிளாக்ஸ் வந்து ஒரு டீப்பான பிளாக்ஸ் வந்து இருக்காது. மெயினா வந்து இப்போ ஒரு ஒயிட் கலர் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல அப்படியே வந்து ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி ஏதோ க்ளோ கொடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் டார்க் பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது. சோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம ஒரு ஃபுல் கான்ட்ராஸ்ட்ல செமையான ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து TCLோட C7L மாடல். இந்த மாடல் செமையான ஒரு ஸ்மார்ட் டிவின்னு சொல்லலாம். சோ இதுல 2700 nits ஆஃப் பிரைட்னஸ் வருது. 800 டிம்மிங் ஜோன்ஸ் வந்து வருது. அண்ட் 144 ஹெர்ட்ஸ் ஆஃப் நேட்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பியூர் QD ஃபிலிம் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் 54 வாட்ஸ்க்கான சவுண்ட் பார் வருது. அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து கிடைக்குது. 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் HDMI 2.1 4K 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு. 1 and 2 போர்ட்ஸ் 1 and 2ல HDMI 2.1 சப்போர்ட் இருக்கு. இந்த ஸ்மார்ட் டிவியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 89,990க்கு கிடைக்கும். அண்ட் அமேசான்ல வந்து 500 rupees கூப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் டிவில வந்து உங்களுக்கு மத்த TCLக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிம்மிங் ஜோன்ஸ் மெயினா 800ன்றது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர். ஆல்ரெடி TCLல வந்து ஒரு 50,000 டிவி வச்சிருக்கீங்க. பட் ஆனா அடுத்த கட்டத்துல குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணனா TCLோட C7L தான் பெஸ்ட் மாடல்னு சொல்லலாம் மத்த எல்லா மாடலோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அடுத்து வந்து சாம்சங்கோட நியோ QLED டிவி. சோ இதோட விலை வந்து 1 lakh வரும். சோ ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ சாம்சங்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 3 டிவி வந்து நியோ QLEDல வரும்.
ஸோ அது எல்லாமே ட்ரூ மினி எல்இடி டிவிஸ் தான். ஸோ அதுல வந்து 69,000 ஒரு சாம்சங் டிவி இருக்கு. பட் அது ஒரு என்ட்ரி லெவல். மேபி அது ஓகேனா நீங்க அதை கூட கன்சிடர் பண்ணலாம். அதோட ப்ராடக்ட் லிங்க்ல இருக்கு. பட் ஆனா ஒரு ட்ரூ மினி எல்இடி பிளஸ் QLED அந்த காம்பினேஷன்ல ஒரு பிரீமியமான ஒரு ஸ்மார்ட் டிவி வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்மார்ட் டிவி தான் அது. இதோட மாடல் நம்பர் வந்து QA55QN90C. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 720 டிமிங் ஜோன்ஸ் இருக்கு. 2000 நிட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 60 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து சாம்சங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி விஷன் வராது. பட் மற்றபடி HDR10+ இது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் 2.5 GB RAM அண்ட் 16 GB ஆஃப் ஸ்டோரேஜோட வரும். அண்ட் USB போர்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதுல 4 HDMI 2.1 போர்ட்ஸ் வரும். ஸோ மொத்தத்துல சாம்சங்கோட இந்த நியோ QLED டிவி கேமிங் அண்ட் தென் பிக்சர் குவாலிட்டி ரெண்டுத்துக்குமே வந்து பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அடுத்து ஃபைனலா பார்க்க போற பிரீமியம் ஸ்மார்ட் டிவி பாத்தீங்கன்னா சோனியோட Bravia 5. இந்த மாடல்ல உங்களுக்கு 1200 நிட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 320 டிமிங் ஜோன்ஸ் வருது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் நேட்டிவா 120 ஹெர்ட்ஸ் வந்து கிடைக்கும். 3 GB RAM 32 GB ஸ்டோரேஜ் இருக்கு. 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து QLED யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் QLED ரிலேட்டட் அதே சேம் டெக்னாலஜி, QLED அந்த டெக்னாலஜி தான். பட் சோனியோட அவங்களோட ஓன் ப்ரொப்ரைட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிலுமினஸ் ப்ரோ QD ஃபில்ம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாஸ்டர் மேப்பிங்னு ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. 320 ஜோன்ஸ் கம்மியான டிமிங் ஜோன்ஸ் இருக்குன்னு நினைக்க வேணாம். பட் இவங்களோட சோனி பொறுத்த வரைக்குமே வந்து அவங்களோட ப்ரிசைஸான அந்த மாஸ்டர் மேப்பிங் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஓன் ப்ரொப்ரைட்டரி அந்த ஒரு ப்ராசஸர் அந்த ஒரு ஃபில்ம் அது எல்லாமே காம்பினேஷன்ல வரும்போது அவங்க கலர்ஸ்ல இருந்து எல்லாமே அக்யூரேட்டா வந்து கொண்டு வருவாங்க. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1,54,990 rupees வருது இந்த அமேசான் ஃப்ரீடம் சேல்ல. வெல் கைஸ், மொத்தத்துல இந்த 6 ஸ்மார்ட் டிவிஸ்ல எந்த பட்ஜெட் ஸ்மார்ட் டிவி வந்து நீங்க செலக்ட் பண்ணி போறீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. பிரீமியம் மினி எல்இடி டிவியா இல்ல என்ட்ரி லெவல் மினி எல்இடி டிவிஸா? ஸோ எதுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்குமோ உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி தான். பிக்சர் குவாலிட்டி பிரீமியம் மினி எல்இடி டிவில இன்னுமே பெஸ்டா வந்து இருக்கும். ஏன்னா அதுல நம்பர் ஆஃப் எல்இடிஸும் அதிகமா இருக்கும், டிம்மிங் ஜோன்ஸும் அதிகமா இருக்கும், அண்ட் டென்சிட்டி வந்து பெட்டரா வந்து இருக்கும். அதாவது டிம்மிங் ஜோன்ல ஒரு 3-4 லைட்டு சேர்ந்தது ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸான அந்த கான்ட்ராஸ்ட் லெவல் வந்து பெட்டரா வந்து கிடைக்கும். ஸோ அதனால பிளாக்ஸ் வந்து பியூர் பிளாக்கா இருக்கும். பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் அதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் மினி எல்இடி டிவிஸ்லாம் பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து அதிகமா வந்து இருக்கும். ஸோ மொத்தத்துல ரெண்டு உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பா பிரீமியம் மினி எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவிக்கு வந்து போகலாம். அண்ட் இதை விட அடுத்த டெக்னாலஜி ஸ்மார்ட் டிவில வந்து அடுத்த ஒரு ஃபியூச்சர் சென்ட்ரிக்கான ஒரு டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து RGB மினி எல்இடி டிவிஸ். அது இப்போ சோனிலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோனி Bravia 7 Mark II, Bravia 9 Mark II இந்த மாடல்ஸ். அண்ட் அதே மாதிரி சாம்சங்ல ஆல்ரெடி மைக்ரோ RGB டிவிஸ் இருக்கு. TCL வந்து பாத்தீங்கன்னா Q70 ஒரு மாடல் இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அடுத்த கட்டம் சொல்லலாம். பயங்கரமா இருக்கும் பிக்சர் குவாலிட்டி. அவ்வளவுதான் இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.